ஒருவர் தினசரி எத்தனை கிராம் உப்பு எடுக்கலாம்? அதிக உப்பு உட்கொள்றதுனால என்ன பிரச்சனை ஏற்படுது? இந்த பதிவுல பார்க்கலாம். நமது உணவுல உப்பு முக்கிய பங்கு வகிக்குது. இது உணவின் சுவையை மட்டும் கூற்றுறதுல நமது உடலுக்கு பலனும் அளிக்குது. உடல்ல இருக்கக்கூடிய நீரின் அளவை உப்பு சமன் செய்யுது. மேலும் தசைகள் ஒழுங்காக செயல்படவும் உதவி புரியுது. இருந்தாலும் உப்பை அதிக அளவுல உட்கொள்றதும் ஆபத்தை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க மருத்துவர்கள். பல சந்தர்ப்பங்கள்ல உப்பை அதிகமா உட்கொள்றது உயிரையே பறிக்கும் அளவுக்கு செல்லலாம்னு எச்சரிக்கிறாங்க நிபுணர்கள். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் தேசிய தொற்று நோயியல் நிறுவனத்தின் விஞ்ஞானிகள் ஆச்சரியப்படுத்தும் சில தகவல்களை சொல்லியிருக்காங்க. அதிகமா உப்பை உட்கொள்றது உடல் நலனுக்கு தீங்கு விளைவிக்கும். எனவே என்ன வகையான உப்பை உட்கொள்றோம் என்பதை விட எவ்வளவு உப்பு உட்கொள்றோம் என்பதில் தான் கவனம் செலுத்துறது முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. வீட்டில் சமைக்கப்படக்கூடிய உணவுகளை மட்டுமல்லாம பேக்கேஜ் செய்யப்பட்ட பல உணவுகளில் அதிக அளவுல உப்பு இருக்கு என்பதையும் புரிந்து கொள்றது ரொம்ப முக்கியம். இத்தகைய உணவுகளை அதிகமாக எடுக்கும்போது தினசரி உணவில் நீங்கள் குறைவாக உப்பு எடுத்துக்கொண்டாலும் அது உடல் நலனில் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. ஒருவர் ஒரு நாளைக்கு 5 கிராமுக்கும் குறைவாகவே உப்பை எடுத்துக்கொள்ளணும்னு உலக சுகாதார மையம் பரிந்துரைக்குது. இது ஒரு தேக்கரண்டிக்கு சமமான அளவு. இந்தியாவில் உள்ள மக்கள் பரிந்துரைக்கப்பட்டதை விட அதிக அளவு உப்பை உட்கொள்வதா சமீபத்திய ஆய்வு ஒன்று தெரிய வந்திருக்கு. ICMRன் தேசிய தொற்று நோயியல் நிறுவனத்தின் விஞ்ஞானிகள் இந்தியாவில் அதிக அளவில் உப்பை எடுத்துக்கொள்றது ஒரு மறைமுகமாக பெருவாரியாக பரவும் தொற்று நோயா அதிகரித்து வருவதா சொல்றாங்க. உப்பை அதிகமாக எடுக்கிறதுனால உயர் ரத்த அழுத்தம், பக்கவாதம், இதய நோய் மற்றும் சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள் வேகமா அதிகரித்து வருவதா அவங்க சொல்றாங்க. இந்தியாவில் நகர்ப்புற பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் ஒரு நாளைக்கு சராசரியா 9.2 கிராம் உப்பையும், கிராமப்புறங்களில் வகிக்கக்கூடிய மக்கள் 5.6 கிராம் உப்பையும் உட்கொள்வதா ஆய்வுல தெரிய வந்திருக்கு. இந்த தரவுகள் பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட மிக அதிக அளவு உப்பை இந்தியர்கள் உட்கொள்றத காட்டுது. இதனால உயர் ரத்த அழுத்தம் அதிகரிக்குது. மேலும் உயர் ரத்த அழுத்தம் நம் உடலின் பல பாகங்களை பாதிக்குது. இது இதயம் மற்றும் சிறுநீரகங்கள் மீது அதிக பாதிப்பை ஏற்படுத்துறதுன்னு சொல்றாங்க மருத்துவர்கள். உடல்ல பல வகையான நோய்கள் ஏற்படும் போது சோடியம் தக்க வைக்கப்படுது. அதாவது உடல்ல உப்பு அதிகமா சேர தொடங்குது. நோய் ஏற்படும் போது மட்டுமல்லாம பொதுவாகவே உப்பை குறைவா உட்கொள்றது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் இதயம் மற்றும் சிறுநீரகத்தை பாதுகாப்பா வச்சுக்கவும் உதவுது. எந்த வயதா இருந்தாலும் அதிக அளவு உப்பை உட்கொள்றது இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும். எனவே முடிந்தவரை உப்பின் அளவை குறைக்கணும். அதிக அளவு உப்பை கொண்டுள்ள உணவுகளை, அதாவது ஊறுகாய், அப்பளம், பேக்கேஜ் செய்யப்பட்ட உணவுகளை தவிர்ப்பது முக்கியம்னு அறிவுறுத்தப்படுது.